ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் சிங்கிள் கலராக கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ப்ரௌன் கலர் பிளெயின் வயர் யூஸ் பண்ணி கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் டிசைனாக ஸ்லாண்டிங் லைன் டிசைனில் 2 கலர் வயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் நான் நியூ மாடலாக ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நியூ லுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நியர்லி 25 வெரைட்டிஸ்க்கு மேலே டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்லாண்டிங் லைன் டிசைன், பார்டர் லைன் டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணிக்கோங்க. அதனோட பேஸ் பார்த்திங்கன்னா 1 வருஷ குமிழ்கள், அதாவது 6 குமிழ்கள் வர மாதிரி மேலே வளர்த்தி கொண்டு ரன்னிங் ஒயரில் ஃபினிஷ் பண்ணணும். பேசிக் நாட்டில் நான் இந்த டார்க் கலர் ப்ரௌன் கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல் இருந்தால் போதும். நம்ம அழகாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாண்டிங் லைன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன கலர் பேஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கலர் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். பேரட் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஒயரும் பார்த்திங்கன்னா 2 அடி எடுத்திங்கனாவே அதுவே கரெக்டாக இருக்கும் சுற்றி வர போட்டு முடிக்கும்போது. இது ஒரு சின்ன டிசைன் தான், நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துலேருந்து தொடங்கணுமோ அதே மாதிரியே நீங்கள் தொடங்கிக்கோங்க. எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒயரை உள்ளேருந்து வெளியே கொண்டு மறுபடியும் உள்ளே போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது அப்படியே நம்ம 1 வருஷ ஹோல் நம்ம விட்டுட்டு அடுத்ததில் தொடங்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சென்ட்ரலில் ஒரு ஹோல் நமக்கு கேப் விடணும். ஒரு தடவையும் அப்படியே உள்ளே விட்டு எடுத்து கொண்டு வரும்போது நம்ம அப்படியே டைட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒயர் தூக்குன மாதிரி வந்துடும். அப்போ லூஸான மாதிரி ஆயிடும். அதனால் நல்லா போடவே கொஞ்சம் நல்லா அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இந்த டார்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணி பேஸ்கெட் ரெடி பண்ணும்போது ஒயிட் கலர் எடுக்கும்போது ஒரு நல்ல லுக் கிடைக்குது. அதனால் நான் ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும், அதாவது பென் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு, பவுல் பேஸ்கெட்டு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, 1 ரோல் பேஸ்கெட், 1 ரோல் பேஸ்கெட்டு, 2 ரோல் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்னு எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம சுற்றி வர போட்டு இந்த ஸ்லாண்டிங் டிசைனில் ஃபினிஷ் பண்ணி மீதி இருக்கிற ஒயரை பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்திருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஒயர் மீதியாக இருக்குது. இந்த ஒயர் அப்படியே மீதி இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துலேருந்து தொடங்கினோமோ அந்த வரிசைக்கு பக்கத்து ஹோல் வழியாகவே அடுத்த கலர், அதாவது க்ரீன் கலர், நான் பேரட் க்ரீன் எடுத்திருக்கேன். இன்னுமே இந்த கலருக்கு பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கு எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த பேரட் க்ரீன் எடுத்திருக்கேன். இதுவுமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த கேப்பில் இருக்கிற ஹோல் வழியாக ஸ்லாண்டிங்காக அப்படியே விட்டு விட்டு எடுக்கணும். அவ்வளவே தான்.
ஒயர் வந்து பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ ரிவர்ஸ் ஆகிக்கும். நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க சுற்றி வர. இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர அப்படியே போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி மீதி இருக்க வயரை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டால் நமக்கு டிசைன் ரெடி ஆயிரும். இந்த பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்டர் ரூல் லஞ்ச் பேஸ்கெட்லாம் நிறையா வந்து ஸ்டைல்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து மேல் வரிசையில் போட்ட மாதிரியே நம்ம கீழேயும் வந்து போட்டு முடிக்கும்போது பார்க்கவே வந்து நமக்கு ஒரு நியூ லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சிங்கிள் கலராக வந்து பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது நம்மக்கிட்ட கூட போட்டு போக கண்டிப்பாக கொஞ்சம் வயசெல்லாம் 2 அடி ஒயர் 3 அடி ஒயர்லாம் இருக்கும். அந்த மாதிரி வயசெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பார்டர் லைன்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த வயசும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. அதையும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறக்கு. இப்போ பாருங்கள் சுற்றி வர மேலையெல்லாம் போட்டு முடித்தாச்சு. எவ்வளோ அழகாக நமக்கு வந்து டபுள் கலரில் பாருங்கள் 2 கலர்ஸில் ஒரு ஸ்லாண்டிங் டிசைனில் பார்டர் லைன் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து மேலேயும் கீழே 2 வரிசையும் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்டர் லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஹேண்டில் வந்து போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் கேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் வந்து நமக்கு என்ன டிசைன் தெரியுமோ அந்த மாதிரி கூட போட்டு முடிக்கும்போது சுற்றி வர போட்டு முடிக்கும்போது இன்னுமே வந்து இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் சிங்கிள் கலராக போடுற பேஸ்கெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் பாருங்கள் நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்காக தான் இருக்குது. ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு பாருங்கள். நான் பாருங்கள் இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டிலும் ரெடி பண்ணியிருக்கேன். 2 பாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 பாய்ஸ் வந்து 7.25 அடியில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கூட நம்ம சேனலில் டுட்டோரியல் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து என்ன ஹேண்டில் போட தெரியுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளைனாக இருக்கிறத விட பாருங்கள் இந்த மாதிரி பார்டர் லைன் வந்து டிசைன் கொடுக்கும்போது பார்க்கவே வந்து இன்னுமே வந்து இந்த பேஸ்கெட் வந்து லுக்காக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக ஃப்ளவர் டிசைன் வந்து சென்டரில் வர மாதிரியும் போட்டிருக்கேன். நம்ம அந்த ஒரு அடியிலெல்லாம் போடுவோம்ல அந்த ஃப்ளவர் வந்து நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வந்து ரொம்ப லுக்காக இருக்குது. இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நியூ லுக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.